சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. இப்போ அடுத்த எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்க. தண்ணீர் ஊற்றி விளக்கெரித்தார். நானா சாஹிப் என்பவருக்கு 2ஆம் கல்யாணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை. தமையன் வற்புறுத்தியதால் தான் 2 மனைவிகளுடன் பாபாவை தரிசிக்க வந்தார். 10வது மாதம் குலம்பிளங்க ஒரு புத்திரன் பிறந்தான். இதன் பின் பாபா தரிசனத்துக்கு வரும் கூட்டம் அதிகரித்தது. பாபாவை சுற்றி பகலில் பக்தர்கள் கூட்டம், இரவில் நடப்பார். பழைய மசூதியில் படுப்பார். பாபாவின் உடைமைகள் ஹுக்கா, புகையிலை, ஒரு டம்ளர் வடிவிலான தகர டப்பா, ஒரு கம்பு, படுப்பதற்கு ஒரு சாக்கு, அதாவது கோணி, உட்கார ஒரு துண்டு சாக்கு, ஜலதோஷம் பிடிக்காதிருக்க குளிர் காய்வார். 1912க்கு பிறகே இம்மசூதி இடித்து கட்டப்பட்டது. தஹியா என்ற இடத்தில் பாபா இருக்கும்போது கால்களில் சலங்கை கட்டி நடனமாடியபடி பாடுவார். பாபா எண்ணெய் கடைகளில் தகர குவளைகளோடு போய் நிற்பார். அவர்கள் ஊற்றும் எண்ணெயால் மசூதியிலும் கோவில்களிலும் விளக்கேற்றுவார். வேண்டாமென்று வீசி எறியும் அழுக்கு கந்தல் துணிகளை ஆற்றில் கசக்கி துவைத்து சிறு சிறு துண்டுகளாக்கி திரி செய்து வைப்பார். யாராவது பாபா இது என்ன வீண் வேலை என்று கேட்டால் நம்மிடம் கூட பொறாமை, கோபம், வெறுப்பு, கனவு போன்ற கெட்ட அழுக்குகள் சேர்ந்திருக்கும். ஞானம் என்ற உவர் மண்ணில் புரட்டி பக்தி என்ற வெள்ளாவி வைத்தால் பளிச்சென்று ஆகிவிடாதா? நம் குழந்தைகளிடம் தீய குணங்கள் படிந்திருந்தால் தூர எறிந்து விடுகிறோமே என்பார். எண்ணெய் வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து பாபாவுக்கு இனமாக எண்ணெய் கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்தனர். பாபா, ஓசியிலேயே புண்ணியம் தேடுகிறாயா? நகி நகி என்று பாபாவை கேலி செய்தனர். பாபா மௌனமாக மசூதிக்கு திரும்பினார். தங்களின் பிரதிநிதியாக ஒருவனை அனுப்பி என்ன செய்கிறார் என்று ஒளிந்திருந்து பார்த்து வந்து சொல்லு என்றனர். சிறிது நேரத்தில் அவன் வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தான். பாபா யாரிடம் எதுவும் பேசவில்லை. காய்ந்த திரிகளை விளக்குகளில் போட்டார். டப்பாவில் ஒரு துளி எண்ணெய் இருந்திருக்க வேண்டும். அவர் கவிழ்த்து பார்த்தார். ஒரு சொட்டு எண்ணெய் விழ நெடு நேரமானது. குவளை தண்ணீரை அதில் விட்டு குடித்தார். மறுபடி டப்பாவில் தண்ணீர் பிடித்து வந்து எல்லா விளக்குகளிலும் ஊற்றி ஏற்றினார். விளக்குகள் பிரகாசமாக எரிந்தன. திரி கொஞ்ச நேரம் எரியும் என்று சொல்வீர்களென்று ரொம்ப நேரம் நின்றிருந்தேன். விளக்கு கருளவே இல்லை. இது எனக்கு அபச்சாரமாகப்பட்டது. மகானிடம் கஞ்சத்தனத்தை காட்டினோமே. வாருங்கள், நாம் மன்னிப்பு கேட்கலாம். அந்த கருணை சுரங்கம் நம்மை நிச்சயம் மன்னிக்கும் என்றான். எல்லோரும் பயத்துடன் மசூதிக்கு சென்று பாபாவின் காலடியில் பணிந்து மன்னிக்கும்படி வேண்டினர். எப்பொழுதும் கடவுளிடம் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தினார் பாபா. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.